வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. பிஜிடிஆர்பி ஜியாகிரபிக்கான ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. அதோட கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். நமக்கு 1லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும். ஸோ 31st கொஸ்டின்லேருந்து ஜியாகிரபி இருக்கும். ஸோ 31st கொஸ்டின், த ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஜியாகிரபியில் யூனிட் 2லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா இண்டெக்ஸ். ஸோ பீட்டா இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் எட்ஜ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜ்ன்றது என்ன, நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் அப்படின்றது என்ன. ஸோ அதாவது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லிங்க் பெர் நோடு. லிங்க்ன்றது என்னது, ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுற கோடு தான் லிங்க்னு சொல்லுவாங்க. நோடுன்றது ஒவ்வொரு டாட்ஸ். இப்போ பீட்டா இண்டெக்ஸ்ன்றது என்னது, இ பை வி, அதாவது எட்ஜ் டிவைடட் பை வெர்டெக்ஸ். Demographic transition theory. What is demographic transition theory question? So இதில் 4 ஆப்ஷன் பார்க்கலாம். A theory that describes how population grows exponentially. So இந்த theory வந்து exponentially population எப்படி grow ஆகுதுன்னு சொல்ல போகிறது இல்லை. A model explaining changes in birth and death rates over time. Correct. இங்கே பாருங்க, ஒவ்வொரு டைம் டியூரேஷனில் எக்கனாமிக் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஒரு கண்ட்ரியில் டெவலப் ஆகும்போது எப்படி வந்து பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது, பர்த் அண்ட் டெத் ரேட் எப்படி மாறுதுன்னு சொல்கிறது தான் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் மாடல். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். Which of the following best defines a city region? So city region எது வந்து பெஸ்ட் டிஃபைன் பண்ணுது? ஆப்ஷன் ஏ பார்ப்போம். ரூரல் ஏரியா adjacent to a urban settlement கிடையாது. An area that surrounds a urban settlement which functions as a regional center. கரெக்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு தெரிஞ்சு. அப்புறம் அக்கார்டிங் டு ஜேஇ ஸ்வார்ட்ஸ்பர்க், டிவிஷன் ஆஃப் கல்ச்சரல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, ராஜஸ்தான் ஃபால்ஸ் என்ற விச் கல்ச்சரல் ரீஜன். ஸோ இப்போ நமக்கு ஜேஇ ஸ்வார்ட்ஸ்பர்க்ன்ற அவரை பற்றி நமக்கு கல்ச்சரல் ரீஜன் பற்றி தெரியவே இல்லைனாலும் ராஜஸ்தான் இந்தியாவோட எந்த பகுதியில் இருக்குது அதை தெரிஞ்சாலே நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம். வெஸ்டர்ன் இண்டிக் ரீஜன். கரெக்டா? ஆஸ்திரேலியா, ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் பகுதியில் இருக்கு. அப்புறம் ரிகார்டிங் த லாஷ் பிரின்சிபல் ஆஃப் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஓகே, இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை கண்டிஷன் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் லாஷ் என்ன சொல்லியிருப்பாரு, மோனோபோலிட்டிக் காம்படிஷன் கிடையாது, ஈக்குவல் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட், டிமாண்ட் இஸ் கன்சிடர் டு பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேரியபிள் இன் தி லொகேஷன் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. கரெக்ட். ஒரு இண்டஸ்ட்ரியை லொகேட் பண்ணுறதுக்கு டிமாண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பாரு. ஸோ செகண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். Which of the following is also called Oriental Cultural Region? ஸோ இதில் ஓரியன்டல் கல்ச்சரல் ரீஜன்றது பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரியன்டல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சவுத் ஏஷியன் கல்ச்சரல் ரீஜன். அப்புறம் ஹூ ப்ரப்பவுண்டட் தி லா ஆஃப் பிரைமேட் சிட்டி? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரைமேட் சிட்டி யார் கொடுத்தா, ரேங்க் ரூல் யார் சொன்னது, இந்த மாதிரி ஒவ்வொரு தியரியை கொடுத்து இது யார் சொன்னாங்க, யார் ப்ரப்பவுண்ட் பண்ணாங்கன்னு நிறைய கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லா ஆஃப் பிரைமேட் சிட்டியை கொடுத்தது மார்க் ஜெஃபர்சன். இது எந்த இயர்ன்றதும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். The two main principles that influence the hierarchy in Christalis theory. கிறிஸ்டாலஸ் தியரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பிரின்சிபல் என்னென்ன? ஒன்று டிரான்ஸ்போர்ட் அண்ட் எக்கனாமிக் ஸ்பெஷல் பிரின்சிபல்ஸா? கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் த்ரெஷ்ஹோல்ட் பாப்புலேஷன், ரேஞ்ச் ஆஃப் குட்ஸ். எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் குட்ஸுக்கு எவ்வளோ த்ரெஷ்ஹோல்ட் பாப்புலேஷன் இருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாலரோட முக்கியமான பிரின்சிபல்ஸ். Which statement is not correct regarding Losch central place theory? எது வந்து நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக படிங்க. ஹெக்ஸாகனல் யூனிட் யூஸ் லைக் கிறிஸ்டாலர். ஸோ கிறிஸ்டாலரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாலர் மாதிரியே லாஷும் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. வேல்யூ ஆஃப் கே ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா, இது தப்பு. ஏன்னா வேல்யூ ஆஃப் கே வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் ஈவன் இன் லாஷோட பிரின்சிபல்லையும். அப்புறம் அரேஞ்ச் த ஃபாலோயிங் அக்ரிகல்ச்சர் பெல்ட்ஸ் ப்ரப்போனட் பை வான் தூனன். சென்ட்ரல் சிட்டிலேருந்து பெரிஃபரி வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. வான் தூனனோட பிரின்சிபல் என்னது? நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இல்லைன்னா சிட்டி சென்டர் இருக்கும், அதை சுற்றி மார்க்கெட் கார்டனிங் அண்ட் மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பெரிஷாகக்கூடியது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் கிட்ட இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதுக்கு அடுத்து ஃபயர்வுட் அண்ட் லம்பரிங் இண்டஸ்ட்ரி, ஏன்னா அதோட பல்கினஸ்னால அதையும் மார்க்கெட் பக்கத்துலேயே பிளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து கிரெயின்ஸ் வித் நோ ஃபேலோ லேண்ட், ரொம்ப இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14% ஃபேலோ லேண்ட் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்ட் சிஸ்டம். அப்புறம் தான் லைஃப் ஸ்டாக் ரேஞ்சிங். ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் BACD. அப்புறம் இன்னொன்று, அரேஞ்ச் த ஃபாலோயிங் மெத்தட் ஆஃப் டீலினியேஷன் ஆஃப் கிராப் காம்பினேஷன் ரீஜியன்ஸ் அக்கார்டிங் டு த இயர் தே ப்ரப்போண்டட். இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தம் 3 பேர் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். என்னன்னா வீவர், ரஃபியுல்லா, டோய். ஸோ இப்போ இங்கே நமக்கு
வீவர்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க, ரஃப்யூலர்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. டோ வீவர் சாரி வீவர் கொடுத்துருக்காங்க, டோய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீவர், ரஃபியுல்லாக்கு அப்புறம் டோய் வருவாங்க. டோய்க்கு அப்புறம் கொப்போக்கு வருவாங்க. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா டோயோடது கொப்போக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ 3, 4, 3 அண்டு 1ன்றது வரிசையாக வருமா? அப்போ 2 தான் கடைசியில் இருக்கும். ஸோ நமக்கு பீட்டர் ஸ்காட் அண்ட் தாமஸ் மெத்தடே தெரியலன்னா கூட ஆன்சர் எழுதிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட்? ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டார்ம்ஸ் ஒடிஷா கரெக்ட். பிளாசம் ஷவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிடையாது, அது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் விண்ட். ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் இன் தி கான்டெக்ட் ஆஃப் ட்ராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு. என்னன்னா ஆனுவல் ரெயின்ஃபால் ஷுட் பி பிலோ 200 சென்டிமீட்டரா? கண்டிப்பாக கிடையாது. ஆனுவல் ரெயின்ஃபால் ஷுட் எக்ஸீட் 250 சென்டிமீட்டர். இது கண்டிப்பாக கரெக்ட். ஸோ 1 அண்ட் 2 எந்த கொஸ்டினில் இருந்துச்சுனாலும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அது வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஏவும் சியும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது, அப்போ 1 வந்து கண்டிப்பாக தப்பா? ஸோ ஆப்ஷன் வந்து பியில் தான் வந்து நிற்கும். ஈவன் தோ 2, 3 அண்ட் 4 வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது 2 அண்ட் 3 மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் காட்டன் மில் செட்டப் இன் இந்தியா? காட்டன் மில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல செட்டப் பண்ணது மும்பையில் தான். அதனால தான் மும்பை டு தானே முதல்ல ட்ரெயின் சர்வீஸும் விட்டுருப்பாங்க. Statement based question. Hematite iron ore occurs as massive and hard compact ore having reddish and coral red color. Okay. Second statement. Most of the hematite iron ore is found in the தார்வார் அண்ட் கடப்பா ராக் சிஸ்டம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுதா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அயனோரோட ப்ராப்பர்ட்டிஸை சொல்கிறாங்க, அடுத்து அயனோர் எங்கே கிடைக்கும்ன்றது சொல்கிறாங்களே தவிர இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் தி பண்டேல்கண்ட் ரீஜன்? ஸோ பண்டேல்கண்ட் ரீஜனை பொறுத்த வரைக்கும் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் கவனமாக இருக்கணும், எது வந்து இன்கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் த ரீஜன் இஸ் அ பெனி பிளேன் டாட்டட் வித் ஸ்மால் ஹில்ஸ். அதாவது ஃபுல்லாக எரோட் ஆகி கடைசியாக இருக்கக்கூடிய மிச்ச மீதி தான் பார்த்தீங்கன்னா இந்த பெனி பிளேன்ஸ்னு இருக்கும். அது மோஸ்ட்லி அது பெனி பிளேன்ஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. கரெக்ட். சாயில் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாக் அண்ட் ரெட் சாயில் மிக்சர். கரெக்டாக? ஏன்னா நமக்கு டெக்கன் ரீஜனில் பிளாக் சாயில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம டெக்கன்லேருந்து தள்ளி போக போக ரெட் சாயில் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ரெட் அண்ட் பிளாக் சாயில் மிக்சர். கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் த சாயில் இஸ் சாண்டி அண்ட் லோமி. இப்போ பெனி பிளேன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் சாண்டியும் லோமியும் இருக்கக்கூடிய சாண்ட். ஸோ ஏபிசி வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆவரேஜ் ஹைட் வந்து 100,000 to 1,200 மீட்டர் சொல்கிறாங்க. அது வெறும் பார்த்தீங்கன்னா 300 to 500, 300 to 600 மீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். So where do the western disturbances that bring winter rain to northwestern India originate? So நம்ம அதாவது வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து என்ன ஆகும்னா வெஸ்டர்ன் நம்ம மெடிட்டரேனியன் சீலேருந்து ஆரிஜினேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய மாய்ச்சர்லாம் பிக்கப் பண்ணி ஒரு ஜெட் ஸ்ட்ரீமாக நம்ம பாமேர் நாட்டில் வந்து ஹிட் பண்ணோம். பாமேர் நாட்டில் ஹிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஹிமாலயாஸோட சதர்ன் ஸ்லோப் வழியாகவே ட்ராவல் பண்ணும். அப்போது நமக்கு அந்த சதர்ன் ஸ்லோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெயின்ஃபால் இருக்கும், எஸ்பெஷலி நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. கன்சிடர் த ஃபாலோயிங் பாசஸ் ஆஃப் தி ஹிமாலயன் ரீஜன். ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாசஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த பாசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஹிமாச்சலில் இருக்கக்கூடியது 4 தான். பாரலாச்சா, தெப்சா, ரோத்தாங் பாஸ், ஷிப்கிலா முக்கியமானது. ஸோ இப்போ இதில் ஷிப்கிலா தான் இருக்கிறதுலே சவுத்தில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம நார்த் சவுத் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஷிப்கிலாவை தான் நம்ம கடைசியில் போடணும். ரைட்டா? ஸோ அப்புறம் 1 by 1 ஒவ்வொரு ஸ்டேட் வைஸு ஒரு யூனிட் டெரிட்டரி வைஸு என்னென்ன பாசஸ் இருக்குன்றது தெரிஞ்சிட்டோம்னா நிச்சயமாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. The northern part of eastern coastal plain is known as. ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் பிளேனையே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். நார்தன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன், சதர்ன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் சொல்லிட்டு. நார்தன் பார்ட்டை வந்து நம்ம நார்தன் சிர்காஸ்னும், சதர்ன் பார்ட்டை வந்து நம்ம கோரமாண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்ட்டை கோரமாண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒடிஷாலேருந்து வெஸ்ட் பெங்கால் அந்த அந்த தூரத்தில் இருக்கிறத நம்ம வந்து நார்தன் சிர்காஸ் அப்படின்னு சொல்லுவோம். The eastern part of Thar Desert up to Aravalli Hills is known as. தார் டெசர்ட். தார் டெசர்ட்டை நம்ம மருஸ்தாலின்னு சொல்லுவோம். தார் டெசர்ட்டோட ஈஸ்டர்ன் பார்ட்ல இருந்து ஆரவல்லி ஹில்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனை என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. மருஸ்தாலின்றது தார் டெசர்ட். ஸோ ஏ ஆப்ஷன் கிடையாது. காதாரும் தெராயும் என்னது? அது வந்து வந்து ஒரு ஃப்ளட் பிளைன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது. ஸோ ராஜஸ்தான் பாகர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். த இம்பார்ட்டன்ட் மவுண்டைன் பாசஸ் லொக்கேட்டட் இன் சிக்கிம். ஸோ சிக்கிமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மவுண்டைன் பாசஸ் நம்ம அங்கேயே பார்த்தோம். நாத்துலா, ஜலப்லா. Which of the following zones in India is more prone to earthquakes? Earthquake zones இந்தியாவில் பொறுத்த வரைக்கும்
ஜோன் 1 2 3 4 5ன்னு இருக்கும். ஸோ 1ல பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ரீஜனும் கிடையாது. 2லேருந்து 5 வரைக்கும் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் seismic activity-ன்னு இருக்கும். ஸோ அப்போ ஹையர் தி ஜோன் மோர் ப்ரோன் டு earthquakes. ஸோ ஜோன் 5 தான் இருக்கிறதுலே மோர் ப்ரோன் டு earthquakes. Which one of the following is a characteristic of a temperate cyclone? ஸோ டெம்பரேட் சைக்ளோன் ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன? வெஸ்ட்டில் ஆரிஜினேட் ஆகி ஈஸ்ட் நோக்கி போகும். ஸோ இங்கே ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷன் பார்த்தீங்கனாலே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். அப்போ இதில் ஏதோ ஒன்று கரெக்ட்ன்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தீஸ் சைக்ளோன் ஜென்ரலி மூவ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டி என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் ஆரிஜின் தே மூவ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் டெம்பரேட் சைக்ளோன் ஆல்வேஸ் ஆரிஜினேட்ஸ் அண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் மூவ் ஆகும். அப்புறம் in Thornthwaite's revised climatic classification 1948, the basis for demarcating climate region. ஸோ Thornthwaite பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான வேர்டு பொட்டன்ஷியல் எவாப்போட்ரான்ஸ்பிரேஷன். ஸோ எவ்வளோ வாட்டர் வந்து எவ்வளோ மழை பெய்யுது, அதில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எவாப்போட்ரான்ஸ்பிரேஷன் நடக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா Thornthwaite சொல்லியிருப்பாரு. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். Which of the following facts regarding mid-Atlantic ridges is correct answer? ஸோ mid-Atlantic ridge பொறுத்த வரைக்கும் நமக்கு பிக்கோ ஐலாண்ட், அதாவது அசோர்ஸ்ன்ற ஒரு ஐலாண்ட் தான் பார்த்தீங்கன்னா அசோர்ஸில் இருக்கக்கூடிய பிக்கோ ஐலாண்ட் தான் இந்த மிடில் அட்லாண்டிக் ரிட்ஜ்லேயே இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பீக். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்ட் ஆன்சர். அப்புறம் ஸோ ட்ரென்ச்சு அதோட ஓஷனை வந்து நமக்கு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் மரியானா ட்ரென்ச் வந்து என்னது வெஸ்டர்ன் பசிபிக்ல இருக்கு. அப்புறம் டாங்கா ட்ரென்ச் எங்கே இருக்கு? சவுத் சென்ட்ரல் சவுத் பசிபிக் ஓஷன், அதாவது சவுத் பசிபிக் ஓஷனில் இருக்கும். அப்புறம் சுண்டா எங்கே இருக்கு? ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கும். ரோமனாஷ் வந்து சதர்ன் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? ஸோ எங்கெல்லாம் நாட் கரெக்ட்னு போட்டுருக்காங்களோ கொஞ்சம் கவனமாக படிங்க. கோரல்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் ஷாலோ டெப்த், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த ஆன்சர் நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அப்புறம் வெரி ஹை salinity இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் கோரல் growth, கிடையாது. salinity வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்தால் தான் கோரல் growth இருக்கும். ஸோ இது வந்து தப்பான ஆப்ஷன். இப்போ சி அண்ட் டி பார்ப்போம். ஓஷன் வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ் ஆர் பெனிஃபிஷியல் ஃபார் கோரல்ஸ்னா கரெக்ட். ஏன்னா ஓஷன் வேவ்ஸும் கரண்ட்ஸும் வரும்போது நிறைய நியூட்ரியன்ஸும் கேரி பண்ணிட்டு வரும். அது வந்து கோரல்ஸுக்கு ரொம்ப நல்லது. குளோபல் வார்மிங் ஹேஸ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் கோரல். நிச்சயமா குளோபல் வார்மிங் நடக்கிறனால வாட்டரோட டெம்பரேச்சர் மாறுது, வாட்டரோட காம்போசிஷன் மாறுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கோரலுக்கு நல்லது கிடையாது. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி ஆர் ஜென்ரலி இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் இன் ஓஷன் வாட்டர், கரெக்ட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அது. when salinity increases density of oceanic water also increases, கரெக்ட் தானே? அதிகமாக நம்ம சால்ட் ஆட் பண்ண வாட்டரோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆஃப் ஓஷன் வாட்டர் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட், கரெக்ட். ப்ரெஷர் அதிகமாக டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா கூட தான் செய்யும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் இருக்கக்கூடிய ராங் ஆன்சர். If high tide at a place occurs at 4 p.m., then when will the next high tide? ஸோ ஒரு ஹை டைடுக்கும் இன்னொரு ஹை டைடுக்கும் என்ன டைம் டிஃப்ரென்ஸு? 12 hours 26 minutes. ஸோ இப்போ இதில் இருந்து 4 p.m.லேருந்து 12 hours 26 minutes நம்ம தள்ளி வந்தோம்னா 4 AM வரும். அதுக்கப்புறம் இன்னொரு 26 minutesனா 4:26 AM. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ்? இதில் இருக்கக்கூடிய கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் என்னது? ஹம்போல்ட் கோல்டு ஓஷன் கரண்ட், ஒயாஷியோ கோல்டு. குரோஷியோன்றது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கிட்ட இருக்கக்கூடிய வார்ம் ஓஷன் கரண்ட், சாதாரண ஜப்பானில். ஸோ 3 மட்டும் கிடையாது. ஸோ இன் கொப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் விச் கிளைமேட்டிக் டைப் ரிப்ரசன்ட் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்? பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டை கொப்பன் என்ன சொல்லியிருப்பாரு? CFB அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஸோ இந்த நம்ம இயான் இரா இப்போக் பீரியட் இதை வந்து குரோனாலஜிக்கலாக அதோட ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட்லேருந்து ரீசெண்ட் வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஆப்ஷன் வந்து சி. ஸோ இயான் இரா பீரியட் அண்ட் இப்போக், இதுதான் கரெக்டான ஆர்டர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் தி இந்தியன் ஓஷன் டைபோல்? இந்தியன் ஓஷன் டைபோல்னா என்ன? இந்தியன் ஓஷனில் வெஸ்டர்ன் பார்ட்லையும் ஈஸ்டர்ன் பார்ட்லையும் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆசிலேஷனுக்கு பேர் தான் இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ பி தான் கரெக்ட் ஆப்ஷன். அப்புறம் வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டிபிக்கலி யூஸ்ட் இன் டிஜிட்டல் எலிவேஷன் மாடல்? டிஜிட்டல் எலிவேஷன் வந்துச்சுனால என்னது? அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் டி. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பேஷியல் டேட்டா? ஸோ இப்போ ஒரு ஸ்பேஷியல் டேட்டா ஒரு ஒரு இடத்த நம்ம வந்து குறிக்கணும்னா எதை வச்சு குறிக்க முடியும்? பாயிண்ட் வச்சு தான் குறிக்க முடியும். ஸோ பாயிண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேடியோ நேவிகேஷன் சிஸ்டமா, கரெக்ட். இட் ப்ரொவைட்ஸ் அக்யூரேட் 3 dimensional ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும், அதுவும் கரெக்ட். அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேப்ஸ் இஸ் மேட் ஆன் லார்ஜ் ஸ்கேல்?
அதாவது லார்ஜ் ஸ்கேல் மேப்னா என்னது? பெரிய சர்ஃபேஸை ஒரு சின்ன ஷீட்டில் கொடுக்குறோம்னா அது வந்து லார்ஜ் ஸ்கேல் மேப். ஸோ நம்ம டோபோகிராஃபிக்கல் ஷீட்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ்னு சொல்லுவோம். The scale of an aerial photograph is 1 is to 50,000 and focal length is 10 centimeter. Find out the flying height of the aircraft. So flying height of the aircraft now ரொம்ப simple. இப்போ இந்த focal length divided by அந்த scale. So scale என்னது 1 by 50,000. So 10 divided by 1 by 50,000ன்றது. So 50,000 into 10ன்னு மாறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா in terms of சென்டிமீட்டரில் இருக்கும். இதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னா 5,000 மீட்டர்ஸ்னு வரும். Which projection is very useful for world map showing navigation routes, wind direction and ocean currents. ஸோ இப்போ இந்த நேவிகேஷன் ரூட்ஸ், விண்ட் டைரக்ஷன் இப்பெல்லாம் நம்ம நார்மலாக ஓஷனோகிராஃபியில் படிக்கும்போது எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷனில் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியராக இருக்கும். Which type of electromagnetic radiation has the largest லாங்கஸ்ட் வேவ் லென்த்? ஸோ லாங்கஸ்ட் வேவ் லென்த்ன்றது என்னன்னா நமக்கு ரேடியோ வேவ்லேருந்து காமா வேவ் போக 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 வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதர்வைஸ் இப்படியும் படிக்கலாம், காமா வேவ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ்க்கு போக போக வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொஜெக்ஷன் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் மேப்பிங் ஏரியாஸ் நியர் ஈக்குவேட்டர்? ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கக்கூடிய ரீஜன்ஸை நம்ம மேப் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக கூட பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன், அதாவது இந்த நம்ம மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் கிட்ட ரொம்பவே அக்யூரேட்டாக ஏரியாவும் நல்லா ப்ரிசர்வ் ஆகும், டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் ஆகும். In which projection both the shape and direction accurately preserved but area is highly distorted? ஏரியா வந்து டிஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் ஷேப் அண்ட் டைரக்ஷன் மட்டும் சரியா இருக்கும்ன்றது எதுனா மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் தான். இந்த மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் சம்மந்தமான அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. So which of the following projections is most suitable for mapping polar regions? Polar regionsனா என்னது? நம்ம ஜெனித்லேருந்து எடுக்கக்கூடிய இமேஜஸ். ஸோ ஜெனித்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய இமேஜஸை போலார் ரீஜனை மேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A projection that maintains area correctness but distorts shape and direction. அதாவது ஏரியா கரெக்டாக இருக்கும், ஷேப் அண்ட் டைரக்ஷன் வேற வேறையா இருக்கும்ன்றது என்னதுன்னா ஈக்குவல் ஏரியா ப்ரொஜெக்ஷன். ஸோ ஈக்குவல் ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா ஏரியாவை ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஷேப்பும் டைரக்ஷன் பாருங்க கம்ப்ளீட்டாக மாறி இருக்கா. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொஜெக்ஷன் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ் ஃபார் டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸ்? டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸுக்கு நம்ம எது காமனாக யூஸ் பண்ணுறோம்? பாலி பாலிகோனிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ பாலிகோனிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு ஆரஞ்சு பீலிங் தான் ஞாபகம் வரணும். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு சொலையை நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கிறோம்னா இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் பாலிகோனிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இதை தான் நம்ம அதிகமாக டொப்போகிராஃபிக்கல் மேப்ஸுக்கு பயன்படுத்துவோம். ஓகே. In map design, which color is conventionally used to represent water bodies? ஸோ வாட்டர் பாடிஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேப்பில் என்ன கலர் யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், யோசிக்கவே வேணாம், ப்ளூ. த டேர்ம் குளோரோப்ளெத், கோரோப்ளெத்ன்ற வார்த்தை வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கோரோனாலே கலர். ஸோ இப்போ இங்கே ஒவ்வொரு ஏரியாஸை வெவ்வேறு ஷேட்ஸ் ஆஃப் சம் கலரில் வந்து கொடுத்து நம்ம வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ ஷேடட் ஏரியாஸ் டு ரெப்ரசென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. Which map represent continuous phenomenon such as temperature, rainfall or pressure? Continuous phenomenon வந்து பார்த்தீங்கன்னா ஐசோப்ளத் மேப். ஸோ ஐசோன்றது என்னது? ஒரு இமேஜினரி லைன் கனெக்டிங் பிளேசஸ் ஹேவிங் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஐதர் டெம்பரேச்சராக இருக்கலாம், ரெயின்ஃபாலாக இருக்கலாம், ஏர் ப்ரெஷராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வெஸ்டர்ன் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற அந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதை குறிக்குது? இந்த ஐசோப்ளத் இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றத குறிக்குது. So which type of map shows movement of goods, people and information between places? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்ளோ மேப். ஸோ ஃப்ளோ மேப்ன்றது என்னது? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மக்கள் எவ்வளோ மூவ் ஆயிருக்காங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ளோ மேப் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கெடஸ்ட்ரல் மேப் இஸ் பிரைமரிலி யூஸ் ஃபார். கெடஸ்ட்ரல் மேப்ன்றது எதுக்கு? நம்ம இந்த லேண்டெலாம் வாங்க போகிறோம், இப்போ இந்த லேண்டோட சர்வே இதெல்லாம் எண்ணெலாம் தெரிஞ்சுக்கணும், மேப் தெரிஞ்சுக்கணும்னா அது அந்த மேப்புக்கு பேர் என்னது? கெடஸ்ட்ரல் மேப். லேண்ட் ஓனர்ஷிப் அப்புறம் ப்ராப்பர்ட்டி பவுண்டரிஸ்க்கு நம்ம கெடஸ்ட்ரல் மேப் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இன் ஜிஎஸ் டேட்டாபேஸ் மெட்டா டேட்டா பிரைமரிலி ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன். மெட்டா டேட்டானாலே என்னது? டேட்டாவோட டேட்டா. ஸோ டேட்டா அபவுட் டேட்டா சச் எஸ் சோர்ஸ், அக்யூரசி, அதை தான் நம்ம வந்து மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம்.
which of the following statement is true about raster data? ஸோ raster dataன்றது என்னது? இப்போ வெக்டர்ல பாருங்க, ஒரு பாலிகான் என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம். ஆனால் ராஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்ல தான் இருக்கும். ஒரு இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு கிரிட்ல தான் இருக்கும். ஸோ இட் டிவைட்ஸ் ஸ்பேஸ் இன்டு கிரிட் ஆஃப் செல்ஸ் ஆர் பிக்சல்ஸ். ஓகே. Which of the following represent the correct order of steps in டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்? டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய கரெக்டான ப்ராசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரேடியோமெட்ரிக் கரெக்ஷன் நடக்கும், ஜியாமெட்ரிக் கரெக்ஷன் நடக்கும், அப்புறம் தான் இமேஜை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மற்ற இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், ரொம்ப அபத்தமாக இருக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இன் வெக்டார் டேட்டா மாடல் ஸ்பேஷியல் ஃபீச்சர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் யூசிங். ஸோ ஒரு ஸ்பேஷியல் ஃபீச்சரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ன்றதை நீங்கள் பிடிச்சிங்கனாலே ஆன்சர் வந்துடும். In the post-processing phase of digital image processing, which task is commonly performed? அதாவது ஒரு டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் நமக்கு போஸ்ட் ப்ராசஸிங்கில் எது வந்து முக்கியமான டாஸ்க் அப்படின்னு கேட்குறாங்க. போஸ்ட்டுக்கு அப்புறம் என்னது? அக்யூரசி அசஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த அந்த ப்ராசஸை வச்சு நம்ம மேப் ஜென்ரேட் பண்ணுறது. அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ராசஸ். ஓகே. ஸோ we have seen 55 questions. அடுத்த பார்ட்டில் மீதி இருக்கக்கூடிய 55 கொஸ்டின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.